குரூப் 4 சிலபஸில் தமிழில் 7வது பகுதியில் திருக்குறளில் 20 அதிகாரங்களில் 18 நம்ம பார்த்துட்டோம். இன்னும் 2 அதிகாரங்கள் மட்டும்தான் பாக்கி இருக்குது. அதில் ஒரு அதிகாரமான புறங்கூறாமை அதிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புறங்கூறாமை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் புதிய புத்தகத்தில் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த புக் பேக்கில் 214வது பக்கத்தில் இந்த புறங்கூறாமை அப்படிங்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. புறங்கூறாமை அப்படிங்கிறது வள்ளுவருடைய எந்த பிரிவின் கீழே இருக்குது அப்படின்னா அறம் பொருள் இன்பமில் அறத்துப்பாலில் இல்லறவியலில் இருக்குது. இல்லறத்திலே என்ன செய்யக்கூடாது, புறம் கூறக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. புறம் கூறாமை அப்படின்னா புறம் பேசாமல் ஒருத்தரை பற்றி அவர் இல்லாத போது தவறான விஷயங்களை சொல்கிறது தான் இந்த புறங்கூறுதல் அப்படிங்கிறது. அதை கூறாமை, அது எப்படிலாம் அது செய்கிறது தவறு, அது செய்யக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்துறது தான் இந்த அதிகாரத்துடைய முக்கியமான நோக்கம். முதல் குறள் என்னன்னு பார்க்கலாம். அறம் கூறான் அல்ல அல்ல செய்யினும் ஒருவன் புறம் கூறான் என்றல் இனிது. ஒருத்தன் அறம் கூறான், அறம் அப்படிங்கிறது அறச்செயல்கள், நல்ல செயல்கள், அதை கூறான். அப்போ அறம் சம்மந்தப்பட்ட செயல்களே அவன் பேச மாட்டான். இதுதான் அறம் அப்படின்னு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் வலியுறுத்தி சொல்ல மாட்டான். அல்ல செய்யணும், அல்லவை அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், பாவம். ஏதோ சில பாவங்கள் அவன் செய்தாலும் ஒருவன் புறம் கூறாமல் இருக்கிறான் அப்படின்னா அது ஒரு இனிமையான விஷயந்தான். அவன் எல்லாருக்கும் அறத்தை சொல்லாமல் இருந்தால் கூட சில பாவங்களை அவன் செய்தாலும் கூட புறம் கூறாமல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம், ஒரு இனிமையான விஷயந்தான் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அப்போது ஒருவன் அறத்தை பழித்து தீமை செய்தால் கூட கோள் சொல்லாமல் இருக்கிறான் அப்படின்னா அது காதுக்கு இனிமையான ஒரு செயல், அது ஒரு இனிமையான பண்பு தான் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அடுத்து அரண் அழியி. அரண் அழியி அப்படின்னா அழித்து, சரியா? அறத்தை அழித்து அல்லவை அப்படிங்கிறது என்ன, பாவம் செய்தலின் தீமை புறன் அழியி பொய்த்து நகை. புறன் அழி அப்படிங்கிறது என்ன, புறன் அழி ஈ. இது நம்ம சொல்லிசை அளபடின்னு பார்த்துருக்கோம். அழித்தல் அப்படிங்கிறத தான் என்ன சொல்கிறாங்க, அழியி அப்படின்னு அந்த வினை சொல்லாம் மாற்றியிருக்காங்க. இப்போது அறத்தை அழித்து பாவம் செய்ததை விட தீமையானது என்ன அப்படின்னா புறன் அழி. ஒருத்தனை புறம் பேசுவதனால அவனை அழிக்கிற மாதிரியான செயல்களை செஞ்சுட்டு பொய்த்து நகை, அவன் வரும்போது அவன்கிட்ட பொய்யா சிரித்து கொண்டே நடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப தீமையான செயல். அது அறத்தை அழித்து செய்யக்கூடிய பாவத்தை விட மிகவும் பாவமான ஒரு செயல் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அதான் அறம் அழித்து செய்யக்கூடிய தீமையை விட தீமையான விஷயம் என்ன, புறத்தே இகழ்ந்து ஒருத்தர் இல்லாத போது அவரை இகழ்ந்து விட்டு அவர் முன்னாடி வரும்போது அவரை சிரித்து புகழ்ந்து பேசுகிறது ரொம்ப மோசமான தீமை அப்படின்னு சொல்கிறார். அடுத்த குறள் புறம் கூறி பொய்த்து உயிர். பொய்த்து கூட்டல் உயிர். புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். இப்போ வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, அடுத்தவங்களை புறம் பேசி, அதாவது கோள் சொல்லி தான் பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். அந்த வாழ்க்கையை வாழ்கிறத விட சாதல் அப்படிங்கிறது என்ன, அறம் கூறக்கூடிய ஆக்கம் என்னது, செல்வத்தை. இந்த இடத்துல இது என்ன பொருள் வரும், சிறப்பு. அறநூல்கள் கூறக்கூடிய சிறப்பை தரும். இப்படி பொய் சொல்லி பொய்யான ஒரு வாழ்க்கை புறங்கூறி அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லி ஒரு பொய்யான வாழ்க்கை உயிர் வாழ்கிறது தேவையே இல்லை. அதுக்கு இறந்து போகிறதே என்ன செய்யுது, அறம் கூறக்கூடிய அத்தனை சிறப்புகளையும் தரும். அதாவது புறங்கூறி பிழைக்கிறத விட செத்து போயிடலாம் அப்படின்னு, அது நல்ல விஷயம், அதை விட அது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது கோள் சொல்லி நடித்து உயிர் வாழ்வதை விட சாவது நல்லது. அந்த சாவது இப்படி பொய் சொல்லாமல் ஒரு நல்ல மனிதனாக சாகிறது அறத்துடைய பயனாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 4வது குறள் கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லறுக்க முன்னின்று பின்னோக்கா சொல். கண் முன்னாடி நின்றுட்டு கண் அற அப்படின்னா என்னது, இந்த அறச்சொல்களை ரொம்ப கடுமையானதாக இருந்தாலும் கண்ணோட்டம் இல்லாமல் இரக்கம் இல்லாமல் உறுதியாக சொன்னால் கூட எதை சொல்லக்கூடாது சொல்லற்க முன்னாடி இல்லாமல் பின்னோக்கா சொல். அடுத்தவங்க பின்னோக்கி சொல்லக்கூடிய அந்த சொல்லை மட்டும் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நேருக்கு நேராக கடுமையான ஒரு விஷயத்தை வலியுறுத்தினா கூட அவங்க இல்லாத போது அந்த விஷயத்தை பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒருத்தர் எதிரே இருக்கும்போது கடுமையாக கூட சொல்லலாம், அது தவறில்லை. ஆனால் அவர் இல்லாத போது அந்த கோள் சொல்கிற விஷயத்தை தவிர்க்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அடுத்த குறள் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை. அப்படிங்கிறது என்ன, இந்த இடத்துல
அல்லாமை அப்படிங்கிற பொருள் வரும். அண்மைனா அல்லாமை அல்லது அல்லாதவன் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அல்லாதவன். புறஞ்சொல்லும் புண்மை. இந்த புறஞ்சொல்லக்கூடிய புண்மைங்கிறது என்ன? புண் அப்படின்னாலே அது வந்து துன்பம் தரக்கூடியது, இது வந்து இழிவு அப்படின்னு எடுத்துக்கலாம். அறஞ்சொல்லக்கூடிய நெஞ்சத்தான் அல்லாதவனை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதாவது அறம் சொல்லுது, அறம் சொல்லக்கூடிய ஒரு நெஞ்சமுடையவனை அவன் ஆப்போசிட்டான ஒரு விஷயம். அறம் சொல்லக்கூடிய ஒருத்தன் இவன் கிடையாது அப்படின்னு நம்ம எப்போ பார்க்கலாம் அப்படின்னா, அவன் புறஞ்சொல்லக்கூடிய இழிவு செயலால் அவனை கண்டுபிடிச்சிடலாம். புறஞ்சொல்கிறவனால கண்டிப்பாக அறம் சொல்லக்கூடிய நெஞ்சத்தானா அவன் இருக்கவே மாட்டான். அதை எளிமையாக அவன் புறஞ்சொன்னாலே போதும், அவன் அறம் சொல்லக்கூடிய நெஞ்சத்தை உடையவன் கிடையாது. அவன் நெஞ்சத்தில் நேர்மை இல்லைங்கிறத எப்போ கண்டுபிடிச்சிக்கலாம்? அவன் கோல் சொல்கிறதுலேருந்தே என்ன செஞ்சுக்கலாம்? கோல் சொன்னாலே அவன் நெஞ்சத்தில் நேர்மை இல்லை அப்படிங்கிற அர்த்தம் தான். அடுத்த குறள், பிறன் பழி கூறுவான் தன் பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். அப்போ பிறனை பழி சொல்கிறவன், பிறனை ஒருத்தன் பழி சொல்லிக்கிட்டே இருக்கான், அவனோட பழியில் அவன் பண்ண தவறுகள், அதாவது இதில் பிறனுடைய பழி, ஒருத்தன் வந்து தவறானவன் அப்படின்னு சொல்லிட்டு பிறனை பற்றி நிறையா வந்து குறை கூறிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவனுடைய குறை, அவனுடைய தவறுகள்லேயும் திறமையானது இருக்கிறதுலே மோசமாக அவன் செஞ்ச தவறுகளை தெரிந்து கூறப்படும். அது இன்னொருத்தர் யாரோ சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒருத்தர் எல்லாரையும் குறை சொல்கிறான் அப்படின்னா, குறை சொல்கிறவனுடைய செய்த மோசமான செயலை இன்னொருத்தவங்க வந்து யாரோ ஒருத்தங்க எங்கேயோ பேசிகிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்கிறார். பிறருடைய குறையை நீ தேடி கூறின் உன் பெரிய குறையை மற்றவர் விடுவாங்களோ, அதை இன்னொருத்தன் பேசத்தான் செய்வான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த குறள், பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நப்பாடல் தேற்றாதவர். பகச்சொல்லி, பகு அப்படிங்கிறது என்னது? பகுத்தல் அப்படின்னா பிரித்தல் அப்படின்னு அர்த்தம். பகுபதம் பகாபதம், பகுக்கக்கூடியதுன்னா பிரிக்கக்கூடியது. அப்படின்னா பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர், அதாவது கேளிர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பழி பகையை சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னா கேளிர்னா யார்? யாரும் உரை யாவரும் கேளிர் அப்படின்னு இருப்பாங்க. கேளிர்னா யார்? யாரும் உறவினர் அல்லது நண்பர் அப்படிங்கிற பொருளில். அப்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு பழியை சொல்லி இந்த கோல் சொல்லின்னு எடுத்துக்கலாம். அதை கோல் சொல்லி நண்பர்களாக இருக்கக்கூடியவங்கள கூட பிரிப்பாங்க. யார் அப்படின்னா, நகைச்சொல்லி, நட்பை சொல்லி, நகை அப்படிங்கிறது நகை, இதில் என்ன சொல்ல ஒரு நகுதல் அப்படிங்கிற பொருளில் வரும். நகுதல்னால் சிரித்தல். சிரிக்க சொல்லி ஒரு நட்பை தேய்ச்ச தெரியாதவர், நட்பை ஒரு நண்பர்களோடு சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரியாதவன் தான் என்ன செய்வான் அப்படின்னா, அதுதான் ஒரு உண்மையான மகிழ்ச்சியை தரும்னு அறியாதவன் தான் இந்த மாதிரி பகை சொல்லி என்ன செய்வான், ஸோ இருக்கக்கூடிய நண்பர்களையும் பிரித்து விடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மகிழ்ந்து பேசி நட்பு செய்ய தெரியாதவரால் தான் கோல் சொல்லி நண்பரையும் பிரித்து விட்டுருவாங்க, அவங்களோட நட்போட அருமையை தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து, துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார். துண்ணியார் அப்படின்னா அதான் கேளிர் மாதிரி உறவினர் அல்லது நண்பர். ஒரு நண்பனுடைய குற்றத்தையே ஊரெல்லாம் தூத்திக்கிட்டு தெரியக்கூடிய ஒரு மரபை சார்ந்தவன் அப்படின்னா அப்படிப்பட்ட கேரக்டர் அவன், அப்படிப்பட்ட ஒரு குணத்தை உடைய ஒருத்தனால என்னை கொல் ஏதிலார் மாட்டு. ஏதிலார்னா யார்? பகைவர் அல்லது அயலார், இன்னொருத்தன் யாரோ ஒருத்தன். அப்போது அவன் என்னை கொல்னா என்ன? இதில் என் கொல் அப்படின்னா அந்த கொல் அப்படிங்கிறது இணைப்பு சொல்ல வரும். அவன் என்ன பேசுவானோ அவனை அதாவது பகைவரை நண்பனையே வந்து பண்ணக்கூடிய தவறுகளை ஊரெல்லாம் பேசிக்கிட்டு திரிகிறான். நண்பன் பண்ணக்கூடிய தவறுகளையே அவன் ஊரெல்லாம் பேசுகிறான் அப்படின்னா எதிரியை பற்றியோ இல்லை அவனுக்கு சம்மந்தம் இல்லாதவங்களை என்னெல்லாம் பேசுவான் அப்படிங்கிறதான். அதுதான் என்னை கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னெல்லாம் பேசுவான் அவன், நண்பனே எப்படி பேசினான், பகைவரெலாம் எப்படி தெரியுவான், எப்படி பேசிக்கிட்டு தான் தெரியுவான். பழகியவர் குற்றத்தையே தூற்றி திரியக்கூடிய ஒருத்தர் பழாதவர்கிட்ட எப்படியோ பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்த குறள், அரண் நோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறன் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. அரண்கொள் ஆற்றுங்கொள் அப்படின்னா ஆற்றுதல், வையம் அப்படின்னா உலகம். அதாவது இந்த புறன் நோக்கி அடுத்தவங்களை வந்து புறம் பேசி புன்சொல் இழிவான சொற்களை உரைக்கக்கூடிய அவனை பொறைங்கிறது இங்கே எது குறிக்குது அப்படின்னா பாரம். அவனை பாரமாக இந்த பூமி எதுக்கு சார்ந்துக்கிட்டு எதுக்கு இந்த உலகம் இந்த உலகம் அப்படிங்கிறது இங்கே வையம்ங்கிறது பூமியை குறிக்குது. இந்த பூமி எதுக்காக அவனை இன்னும் வச்சுருக்கு அப்படின்னா அறம் நோக்கி ஆற்றுங்கொள், அறம் அவனையும் இந்த உலகத்தில் நம்ம வச்சுருக்கணுங்கிறது ஒரு அறம், அவனை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அறம். அதனால தான் அவனை
இந்த பூமி இன்னும் தாங்கிக்கிட்டு இருக்கு, இல்லைனா அவன் எப்போவும் மண்ணோட மண்ணாக போயிருப்பான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது புறம் பேசுகிறவனையும் இன்னும் உயிரோட பூமி வந்து ஏன் இந்த பூமிக்கு பாரமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவனை பூமி ஏன் தாங்கிட்டு இருக்கு அப்படின்னா அது ஒரு அறம், அவனை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அறம், அதனால தான் அவன் உயிரோடு இருக்கான். நீங்கள் பாருங்கள், போனது பார்த்து புறங்குறுபவனை உலகம் சுமக்குகிறது, உலகம் சுமக்குது, அவனையும் உலகம் சுமக்குது, அது ஒரு அறமோ, அறம் அப்படிங்கிறதுனால இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. ஏதிலார் அப்படின்னா பகைவர். தன்னுடைய பகைவர் குற்றத்தை எப்படி ஒருத்தன் பார்க்குறானோ அதே மாதிரி தான் செய்யக்கூடிய குற்றத்தையும் அவன் உணர்ந்தான் அப்படின்னா இந்த உலகத்தில் தீதும் உண்டோ, மண்ணில் வாழக்கூடிய உயிர்களுக்கு தீது வருமா, தீமை வருமா அப்படின்னு வள்ளுவர் கேள்வியாக இதை வந்து முன்வைக்கிறார். அதாவது பகைவர் குற்றத்தை எப்படி ஒரு டீட்டெயிலாக ஒரு பகைவன் வந்து தவறு பண்ணான் அப்படின்னா நமக்கு பிடிக்காதவங்க ஒரு தவறு செய்யும்போது அதை இன்ச் பை இன்ச்சாகி அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து இந்த தவறை இப்போ செஞ்சான் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி நம்மளும் அந்த தவறு செய்யும்போது இதை இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களுக்கு எந்த தீங்குமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். பிறர் குறை காண்பது போல தன்னுடைய குறையும் காணும் உயிர்களுக்கு இந்த உலகத்தில் தீதுங்கிறதே கிடையாது. ஸோ இதோட 19 அதிகாரம் முடிஞ்சிட்டு இன்னும் ஒரே ஒரு அதிகாரம் இருக்குது, அதையும் குயிக்காக பார்த்துடலாம்.